என்னைக்கு யோசேப்பு தன் சகோதரர்களோடு கூட சந்தோஷமா தான் இருந்தான், தன் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையா இருந்தான். ஆனா அவன் மேல ஒரு தரிசனம் வந்த உடனே, அந்த தரிசனம் வந்த உடனே அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஆனா அந்த தரிசனத்தினாலதான் பிரச்சனை வருதுன்னு யோசேப்புக்கு என்ன செய்யல, தெரியல. தரிசனம் பார்த்து, சொப்பனத்தை பார்த்து சகோதரர் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சு, உபத்திரவம் வந்துச்சு. எல்லாராலையும் கைவிடப்பட்டான், எல்லாரும் நெகிழப்பட்டான், எல்லாராலையும் புறக்கணிக்கப்படப்பட்டான், எல்லாரையும் துரத்தப்பட்டான். உலக அன்பை அப்பா அம்மாவுடைய அன்பை அவனுக்கு கிடைக்கல, சகோதரனுடைய அன்பு கிடைக்கல, பாசம் கிடைக்கல, எதுவுமே கிடைக்க கூடாது. இதெல்லாம் இருந்தா தானடா நீ பெரியவன் ஆகுவ, இதெல்லாம் இருந்தா தானே நீ ஆண்டவரை துதிப்ப, உன் சகோதரர்களும் உன் தகப்பனும் உனக்கு சப்போர்ட்டா இருந்தா தானே தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவ. அப்படி பிசாசு கள்ள கணக்கு போட்டான். அல்லேலூயா. ஆனா எந்த பிசாசால எந்த சகோதரர்களால் துரத்தப்பட்டானோ அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாற்றினான். அல்லேலூயா. மாற்றினது மட்டுமல்ல, இந்த ஏசாயா 60:14 சொல்லப்பட, உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வருவான்னு சொன்னாங்களே. யோசேப்புடைய குடும்பம், அவனுடைய சகோதரர்கள், அவருடைய சகோதரிய பிள்ளைகள் எல்லாம் யோசேப்புக்கு முன்பதாக குனிந்து வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைந்து நிமிர்ந்து நிற்க முடியல. தன் இளைய சகோதரனா இருந்தாலும் அவன் ராஜாவா இருக்கிறதுனால, அதிகாரியா இருக்கிறதுனால, இவனுக்கு செய்த துரோகத்தை அவங்க நினைச்ச உடனே, ஐயோ இவன் முன்னாடி நம்ம எப்படி நிக்கிறது, இவன் ஆண்டவர் உயர்த்திட்டாரு, இவன் செத்துட்டான்னு நினைச்சவன், எங்கேயாவது அடிமையா இருப்பான்னு நினைச்சவன், யாரு வீட்டுலயாவது வேலை செஞ்சு இருப்பான்னு நினைச்சவன், ஆனா இவன் நமக்களை போஷிக்கிறவனா மாறிட்டானே, தேசத்துக்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறானே, எப்படி இது என்று அவன் முன்னாடி பார்க்கறதுக்கு முடியாம தலை குனிந்து நின்னாங்க. இன்னைக்கும்